அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நெல்லையில் அரசு பேருந்தில் துப்பாக்கி அரிவாள் கிடந்த விவகாரத்தில் பயணி ஒருவர் மீது தற்போது சந்தேகம் எழுந்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவமணியிடம் கேட்கலாம். சிவமணி, ஏற்கனவே ஓட்டுநர், நடத்துனர் உள்ளிட்டவர்களிடம் விசாரணை நடைபெற்ற நிலையில் தற்போது இந்த பயணியிடமும் விசாரணை நடைபெறுகிறதா? முழுமையான விவரங்கள். நிச்சயமாக திருநெல்வேலிக்கு இன்றைக்கு காலையில வந்து சேர்ந்தக்கூடிய ஒரு அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்து அது நேற்றைக்கு மாலை 7 மணி அளவில் புறப்பட்டிருக்கிறது. காலை 10 மணி அளவில் திருநெல்வேலி வந்த நிலையில 10:30 மணி அளவில் இந்த பேருந்தை வண்ணாரப்பேட்டையில் இருக்கக்கூடிய அந்த பேருந்து பணிமனையில் விட்டுவிட்டு ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் சென்றிருக்கிறார்கள். பிறகாக அங்கே அந்த பராமரிப்பு பணிக்காக வந்த ஊழியர்கள் பார்த்தபோது 9ஆம் நம்பர் படுக்கை மற்றும் இருக்கை வசதி கொண்ட பேருந்து அது. அதுல ஒரு 2 அடி நீளத்திற்கு ஒரு அருவாளும் ஒரு கைத்துப்பாக்கியும் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து காவல்துறை விசாரணை மற்றும் தடய அறிவியல் நிபுணர்களும் விசாரணை மேற்கொண்டார்கள். முதற்கட்டமாக பேருந்தினுடைய நடத்துனர் மற்றும் ஓட்டுநர்களும் விசாரணை தற்போது நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து அதுல ஏற்கனவே முன்பதிவு செய்த பயணிகள் குறித்த விவரங்களை தற்போது சேகரித்து அதற்கு அவர்களிடம் விசாரணை நடத்த முடிவு செய்யப்பட்டு 9ஆம் நம்பர் அந்த படுக்கையை முன்பதிவு செய்த பயணி சென்னையிலிருந்து கோவில்பட்டிக்கு பயணித்ததாக கூறப்படுகிறது. அந்த பயணியை விசாரணைக்கு அழைப்பதற்கான நடவடிக்கைகள் துவங்கி இருக்கிறது. அவருடைய பெயர் உள்ளிட்ட விவரங்களை காவல்துறை வெளியிடாவிட்டாலும் சென்னையிலிருந்து கோவில்பட்டிக்கு பயணித்த நபராக இருக்கிறார். அவர் அந்த கைத்துப்பாக்கி அவருடைய துப்பாக்கியா, அரிவாள் அவருடைய அரிவாளா என்பது குறித்த தடய அறிவியல் நிபுணர்கள் ஏற்கனவே அவர்கள் பரிசோதனை செய்ததில் அவருடைய கைரேகை முழுமையாக ஒத்துப்பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த அடிப்படையில் அவரிடம் விசாரணை துவங்கிய பிறகு அதனுடைய கூடுதல் தகவல்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவமணி.